இங்க ஒரு கம்பெனில இந்த மூணு பொண்ணுங்களுக்குமே ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க பொருளை யாரு ஒரு நிமிஷத்துக்குள்ள வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து அந்த கோல்டு பார் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவ அந்த கோல்டு பாரை எடுக்கிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சு போயிடுது. இப்ப செகண்டா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு அட் அ டைம்ல அந்த மூணு கோல்டு பாரையுமே ஒரே நேரத்துல எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறா. ஆனா அந்த பொண்ணாலையும் அந்த டைம்குள்ள எடுக்க முடியாம அவுட் ஆயிடுறா. இப்ப தேர்டா வந்த பொண்ணும் அந்த கோல்டு பாரை எடுக்காம பக்கத்துல இருக்க ஒரு பொருளை ஈஸியா வெளியே எடுத்துறா. சோ இதனால இவ இந்த போட்டியிலுமே வின் பண்ணிடுறா. இந்த பொண்ணு எடுத்த பொருள் கூடவே மீதி இருந்த ரெண்டு பொருளையுமே இந்த பொண்ணுகிட்டயே கொடுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு அந்த கோல்டு பாரை எடுத்து பார்க்கும்போது அப்படியே தவறுதலா கீழே போட்டுறா. பார்த்தா இவங்களுக்கு அப்பதான் தெரியுது அது ஒரு கோல்டு பார் இல்ல, அது ஒரு வுட்னு. இப்ப வின் பண்ண பொண்ணு கிட்ட அந்த மூணு பொருளையுமே ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அந்த மூணுத்துலயுமே கோல்டு இருக்கு. இத பார்த்து அந்த மத்த ரெண்டு பொண்ணுங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு புரியுது எடுக்க முடிஞ்ச பொருளை அப்பயே எடுக்காம பேராசில எல்லாமே இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி உங்க கம்பெனில போட்டி வச்சிருந்தா நீங்க எது முதல்ல எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.